நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருந்த ஒரு கார்ட்டூன், அதுவும் இந்தியாவுல மேக் பண்ண ஒரு கார்ட்டூன், ரொம்ப வருஷம் கழிச்சு லைவ் ஆக்ஷன் வடிவம் பெறுது அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயமா பார்த்தேன். நான் பேசுறது வேற எந்த கார்ட்டூன பத்தியும் இல்ல. சோட்டா பீம பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த லைவ் ஆக்ஷனுக்கான பேச்சுவார்த்தை போன வருஷமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போவே உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் இப்போ இந்த மூவிக்கான ட்ரெய்லரையும் ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள் இடம் பிடிச்சிருக்குது, எதை பத்தி பேசியிருக்கிறாங்க, அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலாவே பார்க்க போறோம். நான் உங்க கிஷோர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்ல சோட்டா பீமா பத்தி நிறைய வீடியோக்களை மேக் பண்ணியிருக்கிறோம். குறிப்பா சோட்டா பீமோட அடுத்தடுத்த சீரீஸை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன் லைவ் ஆக்ஷனுங்கிற ஒரு விஷயம் இந்த சீரீஸ்க்கு கண்டிப்பா தேவைங்கிறது. என்ன கேட்டீங்கன்னா இந்த சீரீஸ் நல்லாவே பேசப்பட்ட சீரீஸ், அதுவும் இந்தியர்களோட வாழ்வியல் கூட ஒத்து போறது மாதிரி ஒரு ஃபிக்ஷனலான ஸ்டோரியை தான் இதை கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. இதுல நிறைய குறைகள் இருந்திருந்தாலும் கூட பேஸ் லைன்ல பார்க்கும்போது குழந்தைகளுக்கும் அந்த டைம்ல இந்த சீரீஸை பார்த்த அடல்ட்டுக்குமே பிடிச்ச ஒரு சீரீஸா இருக்கிறதுனால லைவ் ஆக்ஷனுங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே சூப்பரான விஷயமா இருக்கும் அப்படிங்கறது அந்த டைம்ல நான் ஃபீல் பண்ணேன். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். bloody sweet. கொடுமைப்படுத்துற ஒரு பெரியப்பா தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண இந்த மூவி க்ரூவுமே அதுதான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ட்ரெய்லரோட டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க போட்ட விஷயத்த பாருங்களேன். இந்தியாஸ் மோஸ்ட் ஃபேவரட் சூப்பர் ஹீரோ அண்ட் அவர் சைல்ட்ஹுட் சென்சேஷன் சோட்டா பீம் ட்ரெய்லர் அப்படிங்கிறது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடல்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மூவியை இப்போதைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி இது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி லாஜிக்கலோட கண்டிப்பாக மேக் பண்ணியிருக்க முடியாது. ஆனா நம்மளோட நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கை தூண்டுறது மாதிரியான ஒரு மூவியா தான் இது கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம அடிச்சு சொல்லலாம். ஏன்னா இந்த மூவியோட ஸ்டோரி இப்பவே நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி அனிமேஷன்ல ரிலீஸ் ஆன மூவியான சோட்டா பீம் அந்த கர்ஸ் ஆஃப் டமாயன் அப்படிங்கிற மூவியோட கதையை தழுவி தான் இந்த மூவி கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. அது அந்த ட்ரெய்லர்லயே நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். பட் ஸ்கிரீன் பிளே விஷயத்துல நிறைய விஷயங்கள் மாற்றி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட்ஸா இருக்குது. ட்ரெய்லர்ல நிறைய புது விஷயங்களை பார்த்தேன். அதனாலதான் இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோட்டா பீம் சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு கதை ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா கடைசியில சோட்டா பீம் தான் வின் பண்ண போறான். பட் நடுவுல வர்ற காமெடியும் அந்த ஸ்கிரீன் பிளேயும் தான் சின்ன பசங்களையும் சில நேரங்கள்ல அடல்ட்டையும் கூட எங்கேஜிங்கா வச்சிருக்கும். குறிப்பா இந்த டமாயோனுங்கிற மூவி முன்னாடி நான் பார்க்கும்போதே கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருந்துச்சு. கிர்மாடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தபடியா இந்த டமாயும் தான் ஒரு வில்லனா நம்மளுக்குலாம் தெரிஞ்சிருப்பான்னு சொல்லலாம் சோட்டா பீம் சீரிஸ்ல. ஸோ கிர்மாடா விட்டுட்டு டமாயோனை சூஸ் பண்ணது நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா கிர்மாடா வச்சு நிறைய சீரீஸை பார்த்துட்டோம். அந்த வகையில கதையை இவங்க இப்படி சூஸ் பண்ணதே ஒரு பெரிய விஷயம் சொல்லி நினைக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம அனிமேஷன் சீரீஸா இருந்தாலும் சரி, லைவ் ஆக்ஷன் சீரீஸா இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு நல்ல மெனக்கெடல் தான். சின்ன பசங்க பாக்குறது, அடல்ட் பாக்குறது இல்ல, யாருமே இதை குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எந்த கர்மத்தை வேணா வித்தரலாம் அப்படிங்கிறது மாதிரி நினைக்காம நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த கதையை தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரியான முடிவெடுத்து நல்ல ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ட்ரைலர் எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது. இது ஒரு அனிமேட்டட் கம் லைவ் ஆக்ஷன் மூவி. ஸோ இந்த மூவில ரெண்டு விஷயங்களை நம்ம முக்கியமா பார்க்கணும். முதல் விஷயம், இந்த மூவில காணிக்கப்பட்ட கேரக்டர்ஸ். ஏன்னா அனிமேஷன்ல கிரியேட் பண்ணப்பட்ட சீரீஸை லைவ் ஆக்ஷனை மாற்றும் போது அதுக்கான கேரக்டர் கேஸ்டிங் ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். சரியான ஃபேஸும் உடலமைப்பும் இருந்தா கூட அவங்களுக்கு நல்ல ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது சோட்டா பீம்ங்கிற சீரீஸ்ல நிறைய கேரக்டர்ஸ் இடம் பிடிச்சிருப்பாங்க. அதுலயும் பல சைட் கேரக்டர்ஸ் எல்லா சீன்ஸ்லயுமே வருவாங்க. சோ அவங்க சிமிலரா இருந்தாதான் மூவி பார்க்கும்போது அந்த சீரீஸோட ஃபீல் நம்மளுக்கு வரும்னு சொல்லலாம். சோ அந்த வகையில கேரக்டர் கேஸ்டிங்கை பத்தி முதல்ல பார்த்துருவோம். நம்ம முதல்ல பார்க்க போற கேரக்டர் சுட்கி. சுட்கி வந்து ரொம்பவே கியூட்டான கேர்ள் மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் ஏழ்மையான வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு மாதிரி கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. உடலமைப்பும் பார்த்தீங்கன்னா தலை வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் அவளோட உடம்பை விட. கூடவே கன்னத்தில் பிங்கிஷான ஒரு மேக்கப்பை போட்டிருப்பா. அண்ட் மூவியில் கேஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த பொண்ணு அப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபேஸும் உடலமைப்பும் ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகுது. பட் காஸ்டியூம் லெவலில் பார்த்தீங்கன்னா பக்காவாக மேட்ச் பண்ணுறது மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த பொண்ணை. ஆனால் கன்னத்தில் லைட்டாக பிங்க் தனியாக தெரிகிறது மாதிரியான ஒரு மேக்கப்போட பிரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரெண்டாவதா பார்க்க போற கேரக்டர் ராஜு. ராஜு வந்து சோட்டா பீமுக்கு அடுத்ததான ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். அவனுக்கான தனி சீரீஸ் நல்ல ஒரு ஹிட் கொடுத்த சீரீஸா இருக்குது. பட் இந்த சீரீஸ்ல அவனோட காஸ்டியூம் ரொம்பவே கேவலமா தான் இருக்கும். எனக்கு பார்க்கும்போது காஸ்டியூமே இல்லாதமே ஒரு ஜட்டியை தான் போட்டுட்டு அலைவான்னு சொல்லலாம். மேலும் அவனோட ஹைலைட்டடான ஒன்னு என்னன்னா மொட்டத்தலை மட்டும் கிடையாது, அந்த மொட்டத்தலையில ரெண்டு முடியும் தான் ஹைலைட்டடான ஒன்னுன்னு சொல்லலாம். ஸோ லைவ் ஆக்ஷன்ல அவனோட கேஸ்டிங் எப்படி
இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வைஸா ஓரளவுக்கான சிமிலாரிட்டிஸோட இருக்கிறான். ஆனா தலையில மொட்டை இருக்கிறத தவிர அந்த 2 முடிய காணும். ஏன்னா அதுதான் ஹைலைட்டடான ஒண்ணா இருக்கும் ராஜுக்கு. காஸ்டியூம் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா வெறும் ஜட்டியை கொடுத்து அந்த பையனை நடிக்க வைக்க முடியாது. ஐ நோ, எனக்கு அது தெரியும். இருந்தாலும் கூட கேரக்டர் சிமிலாரிட்டிஸ்ன்னு வரும்போது காஸ்டியூம்ல கூட அந்த பையனுக்கு அது செட் ஆகலாம்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம், ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அவன் மூஞ்சிலேயே அந்த நடிப்புக்கான ஃபியரை ட்ரைலர்ல பார்க்கும்போது நம்மளால உணர முடியுது. ஸோ மூவி வந்தாதான் தெரியும் எந்த அளவுக்கு நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா பையன் உள்ள நல்லா பயந்து போயிருக்கான், அது மட்டும் கிளியரா தெரியுது. அடுத்த ராணி இந்துமதி. இந்துமதியோட ஃபிக்ஷனல் கேரக்டர் ஒரு நீள்வட்டமான முகத்துல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கியூட்டான ஃபேஸ்ன்னு சொல்லலாம் அந்த சீரிஸ்லயே. அது மட்டும் இல்லாம காஸ்டியூம் லெவல்லையும் ரொம்பவே சூப்பரான காஸ்டியூம்ஸ் தான் அந்த கேரக்டருக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் லைவ் ஆக்ஷன் மூவில சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணை கொண்டு வந்து நடிக்க வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட மொத்த பல்லுமே கரை இருக்கிறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படி காணிக்கணும்னு நினைச்சாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இந்துமதியோட ஃபேஸ் ரொம்பவே அழகா காணிக்கப்பட்டிருக்கும் சீரிஸ்ல. இந்த இடத்துல ரொம்பவே டிசப்பாயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த லிஸ்ட்லயே இவங்க தான் மேட்ச் ஆகாத மாதிரி தோணுதுன்னு சொல்லலாம். மேபி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் வர்றதுனால அவங்கள அப்படி கேஸ் பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த டோலு போலு. இந்த 2 கேரக்டரையுமே சேர்த்தே பார்த்துட முடியும். ஏன்னா சீரிஸ்லயும் ரெட்ட பிறவிகள் மாதிரி தான் காணிக்கப்பட்டிருப்பாங்க, கட்டையா இருப்பாங்க. அண்ட் லைவ் ஆக்ஷன்ல கூட அப்படிதான் போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்காங்க. பசங்க நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க ஃபேஸ்லையும் அவங்களோட ரியாக்ஷன்லையுமே நல்ல ஒரு நடிப்பு தெரியுது. ஃபேரே இல்லாமல் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் தான் ஓரளவுக்கான காமெடி பண்ணுறது மாதிரி காணிக்கப்படும் சீரீஸில். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வச்சு நல்லா காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது. அடுத்ததான் ஜக்குக்கு இந்த இடத்துல ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது சிஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. சிஜியை யூஸ் பண்ணி அனிமேஷனில் நம்ம பார்த்த ஜக்கு மாதிரியே சூப்பரான டிசைனில் ஒரு குரங்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த கலரில் குரங்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. அதனால சிஜி ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்கை பற்றி அப்புறமா பார்ப்போம். பட் கேரக்டர் டிசைனில் அனிமேஷன் சீரீஸ்க்கு 100% மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஆள் நம்ம ஜக்கு தான். அண்ட் அடுத்த காளியா சீரீஸில் ரொம்பவே குண்டா கருப்பா ஒரு அழுக்கான நிக்கர் மாதிரியான காஸ்டியூமை வியர் பண்ணியிருப்பான். காதில் 2 தோடும் வியர் பண்ணியிருப்பான். அப்படியே இந்த லைவ் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவனோட காஸ்டியூம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஹேர் ஸ்டைலும் அனிமேஷன் சீரீஸ்ல இல்லாதது மாதிரி ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் கட்டும் உடம்புமே அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்கின் டோனும் கூட ரொம்பவே பிளாக்கா இருக்கக்கூடிய ஆளை சூஸ் பண்ணாம ஃபேரா இருக்கிறது மாதிரியான ஒரு பையனை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரை பொறுத்தவரை இந்த கேஸ்டிங் நிறைய விஷயங்கள்ல மாற்றப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியுது. ஆனா இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தான் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா கெட்டவன்னா கருப்பா குண்டா இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைய நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்குள்ளேயும் சரி நிறைய பேருக்குள்ளேயும் சரி ஆழமா விதைச்சிச்சுன்னு சொல்லலாம். அந்த விஷயத்த அவங்களே சேஞ்ச் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது அவ்வளவு பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு யோசனை வரும். டைரக்டர் வெற்றிமாறன் கூட ஒரு மேடையில வச்சு இந்த விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. அந்த இதுல குண்டா இருக்கிறவனை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கருப்பா இருக்கிறவனை வந்து கெட்டவன் காட்டுவாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப டைப் காஸ்ட் பண்ற ஒரு விஷயம் அது. அதெல்லாம் வந்து குழந்தைங்க பாக்குதுன்னா அந்த பேரண்ட்ஸ் தான் நீ சொல்லணும். எனக்கு இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே மனசுக்குள்ள தோணிட்டே இருந்தது. ஆனா அந்த விஷயத்த அவர் பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதோட வெளிப்பாடா கூட இந்த கேரக்டரோட டிசைனை இப்படி மாத்திருக்கலாம். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இந்த காளியோட ஃபேஸ் லுக்கும் சரி அவன் வந்து இறங்கின அந்த லேண்டிங்கும் சரி சூப்பராகவே இருக்குது. நல்லாவே நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இதுலயே தெரியுதுன்னு சொல்லலாம். அண்ட் கடைசியா நம்ம சீரிஸோட ஹீரோவான சோட்டா பீம் பெரும்பாலான நேரங்கள்ல ஒரு ஆரஞ்சு தோத்தி தான் அணிஞ்சிருப்பான். கூட ஒரு செப்பல் போட்டிருப்பான். நெத்தியில ஒரு குங்குமம் போட்டாலான திலகத்தை வச்சிருப்பான். ஹேர் ஸ்டைல்னு பாத்தீங்கன்னா மண்டைக்கு நடுவுல கொஞ்சம் முடி தூக்கிட்டு இருக்கிறத மாதிரி காணிச்சிருப்பாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஆர்கனமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வியர் பண்ணிருப்பான். ஃபேஸ் மட்டும் லைட்டா சப்பி ஃபேஸா இருக்கும். பட் பாடி ரொம்பவே நல்லா இருக்கிறது மாதிரி தான் அந்த சீரீஸ்ல காணிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த லைவ் ஆக்ஷன்ல பார்த்தோம்னா சப்பியான ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு பையனை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது சூப்பரான விஷயம் தான். நெத்தில பொட்டு கூட வச்சிருக்கான். ஓகே கூல் தான். பட் இதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் சுத்தமாவே செட் ஆகலாம்னு சொல்லலாம் அந்த பையனுக்கு. என்டையர் ட்ரெய்லர்ல அந்த பையனை மட்டும்தான் அதிக இடங்கள்ல காணிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பையனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். மெயின் லீடா இருக்கக்கூடிய கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் போட்டு வேற ஆளை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருக்குது. ஏன்னா அவனோட ஆக்டிங்கும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஃபேஸ் கட்டு உடல் அமைப்பும் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டியா இல்லை அனிமேஷனுக்கு. ஸோ ரெண்டுமே இல்லைங்கிற போது மெயின் லீடுக்கு ஏன் இப்படி சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஸோ நான் இப்போ சொன்ன கேரக்டர்ஸ்ல யாரு உங்களுக்கு அனிமேஷன் சீரீஸ்ல பார்த்த கேரக்டர் மாதிரி இருந்தாங்க? ஜக்கோ சொல்லாதீங்க.
சொல்லாதீங்க. அது சிஜில மேக் பண்ணப்பட்டது. அத தவிர்த்து வேற எந்த கேரக்டர் உங்களுக்கு மேட்சிங்கா இருந்த மாரி தெரிஞ்சது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் 2வதா பார்க்க போற விஷயம் சிஜி. ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா மங்காவ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகறதுக்கும் நிறைய பேரை கன்சியூம் பண்ண வைக்கிறதுக்கும் தான் அனிமியாவே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆர்ட் ஃபார்ம் பெரிய லெவல்ல வந்தாலும் மங்காவை தழுவி தான் இன்னுமே கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா இந்தியாவிலையும் சரி வேர்ல்ட் லெவலையும் சரி அனிமேஷனை தழுவி லைவ் ஆக்ஷன் மூவி கிரியேட் பண்ணப்படுறது ரொம்பவே சொற்பமான எண்ணிக்கையில தான் இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் ஃபிக்ஷனலான ஒன்றை எப்படி ரியல் லைஃப்ல கொண்டு வந்து மக்களை பார்க்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்துக்கு சிஜிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டா கூட ஹனுமேன் அப்படிங்கிற ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஏகப்பட்ட சிஜி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவியோட கதை ரொம்பவே சூப்பர் அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்படலைனாலும் அதுல யூஸ் பண்ணியிருக்கிற சிஜி ஹாலிவுட்டுக்கே சவால் விடுறது மாதிரியான சிஜிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த அளவுக்கு சிஜிங்கிறது இந்தியாவில் ரொம்பவே சூப்பரா வளர்ந்துட்டு இருக்குது. குறுக்க ஆதிபுருஷ்னு ஒருத்தன் நானும் சொல்லிட்டு வருவான். அவனை அப்படியே செவிலே அடிச்சு பத்தி விடுங்க. ஐயோ என்ன உள்ளவை உள்ளவை குமாரே. ஸோ இந்த 2024ல சில்ட்ரன்ஸுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட இந்த மூவிலையும் கூட ஒரு நல்ல ஒரு சிஜியை பார்த்தேன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜக்கு. ஜக்குவோட கேரக்டர் ஃபுல் லென்த்தாவே மூவில வரப்போகுது. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு பிடிச்ச சிஜியா இருந்தது வில்லனான டமாயனோட சிஜி தான். ரொம்பவே அழகா மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த பாம்பும் மனுஷனும் சேர்ந்த மாதிரியான ஒரு சிஜியை. ஆனா அதுக்குன்னு எல்லா இடங்கள்லயும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சில பிளேசஸை காணிக்கும் போது அந்த அளவுக்கு நல்லா பிளசண்டா தெரியல. கொஞ்சம் மட்டமா தான் மேக் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல செட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செட் எல்லாம் ஓகே தான், பார்க்கிறதுக்கு ஆக்வர்டா இல்ல. ஆனா ஒரு சில இடங்கள்ல சிஜி கொஞ்சம் பேடா இருக்குன்னு சொல்லலாம். பட் பட்ஜெட் வைஸா பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்குள்ள வந்துச்சு. ஓவராலா வாட்ச் பண்றதுக்கு நல்ல ஒரு மூவியா தான் இது இருக்கும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள இப்போதைக்கு இருக்குது. கண்டிப்பா சின்ன பசங்களுக்கு பிடிக்கிறது மாதிரியா தான் இருக்கும். அடல்ட்டுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. மே 31 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்கு மே 31 வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு மே 15 இல்ல 20th ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்ல க்ரௌட் வரும். ஓகே அவங்க ஒரு 3 நாள் கலெக்ஷனே போதுமானது அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னும் இதுக்கான தமிழ் ட்ரெய்லரோ இல்ல அதர் லாங்குவேஜ் ட்ரெய்லரோ ரிலீஸ் பண்ணப்படல. இன் தியேட்டர்ஸ் போட்டு ஹிந்தி ட்ரெய்லர் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ நியர்பை தியேட்டர்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. நார்த் இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம். அப்படியே இங்க சவுத்துக்கு வந்தாலும் பிவிஆர் மாதிரியான மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல மட்டும் ஒரு சில ஷோஸ் ரன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் டிவில கொண்டு வரும்போது கண்டிப்பா டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. சப்போஸ் தியேட்டர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா போய் பாருங்க. மேபி உங்களோட சைல்ட்ஹுட்டை கூட இது ஒரு ரீகால் பண்ணலாம். அண்ட் சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மூவியா அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான மூவி முன்னாடிலாம் அதிகமாவே வரும். இப்போ அந்த அளவுக்கு வர்றது இல்ல, அதுதான் உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால என்கேஜ்மெண்ட் வர்றது மாதிரி லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.